அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் அக்கௌண்ட்ஸை கிளியர் கட்டாக வந்து போட முடியும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாமா? அதோ ஃபார்முலா அசெட் ஈக்குவல்ஸ் கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்குவோமா? இப்போ நீ ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு நீ 10,000 ரூபா முதலீடு போட்டிருக்க. அப்போ அந்த 10,000 கேஷாக உள்ள போயிருக்கா? அப்போ கம்பெனிக்கு அது அசெட். அப்போ அசெட் சைடு 10,000 ரூபாய் இருக்கும். இப்போ நீங்க முதலீடு நீங்க போட்டிருக்கீங்க, அப்போ இது கேபிட்டலா 10,000 ரூபாய் இருக்குமா? இது வரைக்கும் நிறுவனத்துக்கு கடன் இல்லை, ஸோ லைபிலிட்டிஸ் ஜீரோவா வந்து இருக்கும். இந்த அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 10,000 ஈக்குவல்ஸ் 10,000 பிளஸ் ஜீரோ. அப்போ ஈக்குவேஷன் ஃபுல்ஃபில் வந்து இருக்கும். இப்போ நிறுவனத்தை நடத்துறதுக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறேன். இப்போ அந்த 5,000 ரூபாய் வாங்கி நிறுவனத்தில் போட்டீங்க அப்படின்னா இப்போ நிறுவனத்துடைய அசெட் எவ்வளவு ஆயிடுச்சு? 15,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. உங்களுடைய கேபிட்டல் 10,000 ரூபாய், நிறுவனத்தோட கடன் 5,000 ரூபாய். அப்போ 15,000 ஈக்குவல்ஸ் 10,000 பிளஸ் 5,000 வந்து வந்துருச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எல்லா நேரமுமே நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடியும் போதுமே கூட இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்பவும் பர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சப்போஸ் இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அக்கௌண்டிங்ல ஏதோ ஒரு தப்பு விட்டுருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதை எப்பவுமே கிளியர் கட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க.